மீனாக்கு வந்து சாப்பிடாம ரொம்ப வந்து வேலை செஞ்சுட்டே இருக்கனால ஒரு டிரைவிங் பண்ணிட்டு இருக்கும் போதே வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. பக்கத்துல இருக்கவங்க எல்லாமே வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு முத்துக்கு வந்து ஃபோன் பண்றாங்க. இங்க முத்துவை பார்த்தா முத்துவுக்கு வந்து கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இது எல்லாமே பண்ணது வந்து சிந்தாமணி தான் அப்படின்ற மாதிரி தான் வந்து காமிக்கிறாங்க. என்ன நடக்குதுங்க தொடர்ந்து கதைகளை போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சீரியல் டாக்கிஸ்ங்கிற நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். இது ரொம்ப வந்து ரெண்டு பேருமே வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ரொம்ப வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கண்டினியூஸா வந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எந்த வகையிலலாம் வந்து லாபம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ஆனா நேர்மையா தான் உழைக்கிறாங்க. எந்த ஒரு தப்பான வழியிலையும் வந்து போகல. மீனாவும் தன்னோட பதவியை வச்சும் வந்து எதுவுமே வந்து தப்பா நடக்கல. பூங்காலாம் வந்து செய்யறாங்க. ஒரு வாரம் அதுக்கான எஃபர்ட் எல்லாமே போடுறாங்க. அதுல வர ப்ராஃபிட்டையுமே வந்து எல்லாருமே வந்து ஷேர் பண்ணி கொடுத்துறாங்க. உங்க பங்கு அப்படின்னு சொல்லி வந்து வேலை செஞ்சவங்களுக்கு கூலி கொடுத்ததும் இல்லாம அந்த வர லாபத்திலையும் வந்து பங்கும் கொடுக்குறாங்க. அதனால வந்து நல்லாவே வந்து தலைவி பகுதி வந்து நல்லாவே செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த வேலை செய்யறவங்களும் இந்த சிந்தாமணி எல்லாம் இருக்காளே, நம்மளுக்கு கூலியை மட்டும் கொடுத்துட்டு மொத்த லாபத்தையும் அவளே எடுத்துப்பா. அதுலயும் நம்ம கடன் கேட்க போனா நம்மளுக்கு வந்த லாபத்திலேயே நமக்கு வட்டியை கொடுத்தா அதுலயும் வந்து நம்ம கடையெல்லாம் கூட எழுதி வாங்குற அளவுக்குலாம் வேற பண்ணிட்டா. ஆனா வந்து நம்ம மீனா அப்படி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பக்கத்துல இருந்தவங்க மீனா வந்து நம்மள இருந்து போனவ, அதனால வந்து நம்மளோட கஷ்டம்லாம் அவளுக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. மீனாவும் முத்துவும் வந்து மறுநாள் வந்து கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. எவ்வளவு ஆச்சு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே வந்து கணக்கு போட்டுட்டு இருக்கும் போது முத்து வந்து திட்டுறான், நீ எப்படி சாப்பிடாம ஏன் வேலை பாக்குற, சாப்பாடு தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உடனே மீனா வந்துட்டு நீங்க சாப்பிட்டீங்களாங்க அப்படின்றாங்க. இல்ல, எனக்கு வடை டீ எல்லாம் வந்து குடிக்கணும்னு ஆசையா இருந்துச்சு, ஆனா வந்து அதை சாப்பிட்டா 30 ரூபா செலவாகும் அப்படின்ட்டு நான் வந்து டக்குன்னு போயிட்டேன் மீனா அப்படின்றாங்க. உடனே இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அண்ணாமலை வந்துட்டு திட்டுறாங்க. ரெண்டு பேருமே வந்து திட்டுறாங்க, நீங்க இருந்தாதான் வந்து அந்த இதையே வந்து அடைக்க முடியும், கடனே அடைக்க முடியும். அதுக்காக உங்க உடலை வருத்திக்கிட்டு தான் அந்த கடனை அடைக்கணும்னு இல்லை. எனக்கு இந்த வீடு முக்கியம் தான், ஆனா அதை விட நீங்க ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப முக்கியம்ப்பா. அதனால வந்து உங்க உடம்ப பாத்துக்கங்க முதல்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸ்ருதியும் ரவியும் கூட வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்றாங்க. என்னால முடிஞ்சது இவ்வளவு அமௌண்ட் இருக்கடா சேர்த்து வச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரவியும் ஸ்ருதியும் கொடுக்குறாங்க. ஆனா மனோஜ் வந்து ஒரு சுத்தமாவே வந்து தன்னாலதான் வந்து இவ்வளவு பிரச்சனை அப்படிங்கறத வந்து கவனிக்கவே இல்லை. அவனை வந்து எந்த ஒரு ஹெல்ப்புமே பண்ணாம அந்த எந்த ஒரு கவலையுமே இல்லாம பிரியாணி பட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு விஜயாவுக்கே வந்து கோவம் வருது. உண்மையிலேயே நான் ஒன்னதான் பேத்தேன், இந்த வீடு வந்து எனக்கு எவ்வளவு முக்கியம் தெரியுமா, இந்த வாழ்க்கை எல்லாமே வந்து நான் இந்த வீட்டுல தான் ஆரம்பிச்சேன், நீங்க வாழ்ந்தது எல்லாமே வந்து இந்த வீட்டுல தான், எனக்கு இந்த வீடு வந்து நிறைய சந்தோஷத்தை கொடுத்துருக்குடா, ஆனா இந்த வீடே போது நான் பயத்துல இருக்கேன், நீ என்ன சந்தோஷமா வந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்க அப்படின்னு வந்து விஜயா வந்து மனோஜை வந்து திட்டுறாங்க. அதை பார்த்துட்டு மனோஜ் வந்துட்டு நான் எனக்கு என்ன தெரியும், நான் வந்து இந்த கடனை அடைக்க போறது கிடையாது, முத்துவும் மீனா தானே கடனை அடைக்கணும், இனிமே வந்து அதான் அவரே வந்து சொல்லிட்டாரு இந்த வீட்டுல வந்து எனக்கு சொத்தே பங்கே கிடையாதுன்னு, அப்புறம் நான் ஏன் கஷ்டப்படணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு அண்ணாமலை வந்து திட்டுறாங்க, இந்த கடையில் இந்த வீட்டுல மட்டும் இல்லடா, அந்த கடையும் வந்து உனக்கு கிடையாது, அந்த கடையிலயும் நீ வந்து கொஞ்சம் வேலை மட்டும்தான் பாத்துட்டு இருக்க, அதுக்காக அந்த கடையை வந்து உன்கிட்ட கொடுத்துட்டேன்னு கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதை கேட்டுட்டு மனோஜ் வந்துட்டு எப்படி சொல்லுவீங்க, அந்த கடை வந்து என் பேர்ல தான் இருக்கு, அப்படின்னு பார்த்தா அது வந்து என் கடை தான் அப்படின்றாங்க. அதுக்கு ரவி இருந்துட்டு ஆமாண்டா அது உன் பேர்ல இருக்கு, அதுக்காக வந்து அது உன் கடை கிடையாது, அது எங்க அப்பா ரிட்டையர்மெண்ட்ல வாங்கின கடை, அப்படின்னு பார்த்தா அந்த கடையில நம்ம 3 பேருக்குமே பங்கு இருக்கு, நீ 3 பேத்துக்குமே வந்து ஷேர் கொடுத்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து ரவியும் ஸ்ருதியும் சொல்றாங்க. உடனே மனோஜ் வந்துட்டு எப்படி அதெல்லாம் வந்து கேட்பீங்க, அதெல்லாம் வந்து எனக்கு கொடுக்க முடியாது, அப்ப என் லைஃப நான் எப்படி பாக்குறது அப்படின்றாங்க. உன் லைஃபா, அது என்னடா உன் லைஃப்னு மட்டும் தனியா இருக்கு, ரோஹிணி கூட மறுபடியும் சேர்ந்து வாழ போறியோ அந்த வாழ்க்கைய சொல்ற அப்படின்றாங்க. நான் ஏன் ரோஹிணி கூட வாழணும், ரோஹிணி கூட எல்லாம் எனக்கு டைவர்ஸ் கண்டிப்பா கிடைச்சிரும் அப்படின்றாங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க மறுபடியும் ரோஹிணி கிட்ட தான் போய் சிக்குவான்னு தோணுது அப்படின்ற மாதிரி வந்து கிட்டத்தட்ட கரெக்டா தான் யோசிச்சு சொல்றாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் முத்துவையும் மீனாவையும் பாக்குறாங்க, காமிக்கிறாங்க, ரொம்ப வந்து கஷ்டப்படுறாங்க, மதியம் சாப்பிடாம ரொம்ப வந்து ஓடிட்டே இருக்கிறாங்க. ஓரளவுக்கு வந்து 10 லட்சம் ஒரு கொஞ்ச நாளே வந்து 10 லட்சம் அமௌண்ட்டை வந்து கொடுக்குறாங்க. கொடுத்தது பார்த்தோன்னே வந்து சிந்தாமணி வந்து கோவப்படுறாங்க, அது எப்படி ஸ்மூத்தா வந்து இவங்க வாழ்ந்துடலாம், அது எப்படி நான் வாழ விட்டுருவேனா அப்படின்ற மாதிரி வந்து கணக்கு பண்ணிட்டு மீனாவுக்கு வந்து நிறைய குடைச்சல் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சங்கத்திலேயே வந்து நிறைய குடைச்சல் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் வந்து அந்த தலைவர் போஸ்ட்ல இருக்கிறதுக்கே வந்து நிறைய குடைச்சல் கொடுக்குறாங்க. அடையாளங்கள்லாம் விட்டு காலையெல்லாம் காலி பண்ண வைக்கிறது, இது மாதிரி அடிக்கடி வந்து அந்த சங்கத்துல இருக்கவங்களுக்கு உறுப்பினர்களுக்கு வந்து பிரச்சனை தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்தா அவ வந்து இதுலயே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிடுவா. ஆனா வந்து அவங்க வீட்டு பிரச்சனையை வந்து மைண்ட்ல எடுத்துக்க மாட்டா, இல்லாட்டி அந்த பிரச்சனையை நினைச்சுக்கிட்டு இதுல வந்து ஊழல் பண்ண பாப்பா அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு சிந்தாமணி வந்து மீனாவுக்கு நிறைய டார்ச்சர் கொடுக்குறாங்க. ஆனாலும் வந்து மீனா அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து ஓட்டிடுறாங்க, நல்லாவே வந்து பாத்துக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை வந்தாலும் வந்து அதெல்லாம் சரி பண்ணி பாத்துக்கிறாங்க. ஆனா வந்து இதெல்லாம் பாத்துக்கிட்டு அவங்க உடம்ப வந்து சரியா கவனிக்காம நடு ரோட்லயே வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அது ரொம்ப நேரமா வந்து எல்லாருமே எழுப்பி எழுப்பி பாக்குறாங்க. ஆனா வந்து மீனா எந்திரிக்கவே இல்லை. பக்கத்துல இருந்தவங்க எல்லாமே உடனே வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடுறாங்க. இங்க வந்து சிந்தாமணி இங்கதான் வந்து பெரிய செக் வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். என்னன்னா முத்து காரை வந்து ஆக்சிடென்ட் பண்ணிடுறாங்க. டிரைவிங் பண்ணிட்டு இருக்கும் போதே வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுது. முத்துக்கு வந்து ஒரு பெரிய ஆக்சிடென்ட் வந்தது, கார்லாம் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகுது, இனிமே வந்து அந்த காரை வந்து எடுக்கவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு வந்து டேமேஜ் ஆகுது. இது எப்படி நடந்துச்சு அப்படிங்கறது வந்து முத்துக்கு வந்து எந்த ஐடியாவுமே இல்ல. கரெக்டா அந்த டைம்ல தான்
தான் ஃபோன் வருது. என்னன்னு பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூப்பிடுறோம் அப்படின்றாங்க. உடனே முத்து ரொம்ப பயப்படுறான். என்னாச்சுங்க, யாருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உங்க ஒய்ஃப் தான் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உடனே முத்து வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி கூட்டிகிட்டு வந்து போறாங்க. போய் பார்த்தா இன்னுமே வந்து மீனா வந்து மயக்கம் தெளியவே இல்லை. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல அவங்க சுத்தமா வந்து சாப்பிடாம இருந்திருக்காங்க, மதியம்லாம் சாப்பிடாம இருக்கறனால வந்து ரொம்ப சத்து குறைபாடுல தான் வந்து இப்படி மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. அவங்க கண்டினியூஸா சாப்பிடணும், இப்படி இந்த நிலைமையில வந்து அவங்க எப்படி சாப்பிடாம இருக்கிறாங்க அப்படின்றாங்க. ஏமா என்ன நிலைமை, என்னாச்சு அப்படின்னு சொல்லி வந்து கேட்கும்போது, இல்லங்க அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க, உங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஏதோ ஒரு கெட்ட விஷயத்துலயும் ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னே சொல்லலாம். என்னாச்சு, என்ன எப்படி சொல்றீங்க, இல்ல இந்த எதுவுமே சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்றாங்க. இல்ல அவங்களுக்கே நான் தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன், இப்பதான் வந்து டாக்டர்ஸ் வந்து செக் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கே ஒரு சந்தேகத்துல தான் செக் பண்ணாங்க, அது வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து முத்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இருந்தாலும் வந்து மீனா வந்து இனிமே வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும், ரொம்ப வேலை செய்யக்கூடாது, ரொம்ப அடிக்கடி வேலையோ டிராவலோ பண்ணாங்கன்னா அந்த குழந்தை இல்லாம போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு வந்து முத்து ஒரு வகையில சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு வகையில எப்படா ஒண்டியா நம்ம ஓட்ட போறோம் அப்படின்ற மாதிரி வந்து பயப்படுறாங்க. அண்ணாமலை வந்து கரெக்டா வந்துடுறாரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லப்பா சாப்பிடாம இந்த நல்லா மயக்கம் மட்டும் விழுந்திருக்கா, அது மட்டும் இல்லப்பா இன்னொரு சந்தோஷமான விஷயம் கூட இருக்கு அப்படின்றாங்க. என்னடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்க தாத்தா ஆக போறீங்கப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப சந்தோஷம்டா, ஏதோ ஒரு கஷ்டத்துலயும் வந்து ஏதோ ஒரு மன ஆறுதலுக்கு வந்து ஒவ்வொரு நல்ல விஷயம் நடந்துட்டு தான் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சந்தோஷப்படுறாங்க. ஆனா மீனாட்ட வந்து சொல்லும் போது மீனாக்கு வந்து ஹாப்பியாவே இல்ல. ஏன் மீனா, நீ வந்து உனக்கு சந்தோஷமா இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. இல்லங்க இப்ப வந்து நான் இதை வச்சு நான் சந்தோஷப்படுறதா இல்ல இனிமே வேலையவே செய்ய முடியாது, என்னால வந்து கடனை அடைக்க முடியாதுன்னு நினைச்சு கஷ்டப்படுறதான்னு தெரியல அப்படின்றாங்க. விஜயாவும் அதே தான் நினைக்கிறாங்க. இப்ப இவ எப்படி மாசமா இருந்தா எப்படி வேலை செய்வா, எப்படி இந்த கடனை அடைப்பா அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. அதை கேட்டுட்டு அண்ணாமலை வந்து திட்டுறாங்க. நீ எல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே பேச மாட்டியா, உனக்குன்னு ஒரு பேர பிள்ளை வருது, அதை கூட யோசிக்காம உன் வீணா போன புள்ள வாங்கின கடனை வந்து இவன் அடைக்கணும், அவ அடைக்கிறேன்னு சொல்றா, அதுக்கு வந்து சந்தோஷம் கூட நீ பட வேணாம், ஆனா அதனால வந்து இனிமே எப்படி கடன் அடைக்க போற அப்படின்ற மாதிரி கேக்குறியா, உனக்கு எல்லாம் மனசாட்சிங்கிறதே இல்லையா, உன் கூட எல்லாம் தான் நான் இத்தனை வருஷம் வாழ்ந்தேனா அப்படின்ற மாதிரி வந்து அண்ணாமலை கேக்குறாங்க. அதை கேட்டுட்டு விஜய் வந்துட்டு, நான் அப்படி சொல்லல, அவங்கதான் அடைக்கணும்னு சொல்லிட்டீங்கல்ல, அதான் வந்து கேட்டேன் அப்படின்றாங்க. அவங்கதான் அடைக்கணும்னா அவங்க மட்டுமே தான் அடைக்கணும் இல்ல, உன்னையும் உன் பிள்ளையும் சேர்த்து தானே வாங்கினீங்க, இந்த கழுத்துல போட்டிருந்த தாலி செயினை கழட்டி அவ கொடுத்துட்டா, உன் பங்குக்குன்னு நீ ஏதாச்சும் கொடுக்கலாம்ல, கொடுத்தியா, அது கிடையாது, ஆனா பேச்சு மட்டும் முதல்ல வந்துருவீங்க அப்படின்ற மாதிரி வந்து அண்ணாமலை ரொம்ப கோபமாவே பிடிச்சு திட்டிடுறாங்க. அதை கேட்டுட்டு விஜய் வந்துட்டு, நான் என்னத்துக்கு என் நகையெல்லாம் கொடுக்கணும், என்னாலாம் கொடுக்க முடியாது அப்படின்றாங்க. அதானே இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே உருவாக்குனது நீங்க, ஆனா கஷ்டப்படுறது முத்துவும் மீனாவும், அதுக்கு ஒரு சப்போர்ட்டா கூட நிக்க வேணாம், அதுக்காக அவங்கள திட்டிகிட்டேவும் இருக்காதீங்க, ஏதாச்சும் ஒரு வேலை நீ போய் பாரு, உனக்கு இனிமே சாப்பாடு வேணும் இல்லாட்டி உனக்கு எதுவும் வேணும்னா நீ செஞ்சுக்க, அவளை இனிமே கஷ்டப்படுத்தாத அப்படின்ற மாதிரி வந்து திட்டிடுறாங்க. இந்த பக்கம் போறாங்க. இல்லப்பா என் கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, எப்படி ஆச்சுன்னே தெரியல, அதை சரி பண்றதுக்கே வந்து ரொம்ப செலவாகும்னு சொல்றாங்க, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலப்பா அப்படின்றாங்க. உடனே ரவி வந்துட்டு, எப்ப ஒரு 10 நாளே வந்து 10 லட்சம் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னு நீங்க உடனே எப்படா இது மாதிரி நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. எனக்கும் அதான் தான் புரியல, நல்லா தான் இருந்துச்சு, நல்ல கண்டிஷனா தான் இருந்துச்சு, எப்படி இது மாதிரி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியலடா அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. எனக்கு எதுவும் சந்தேகமா இருக்கு, இதுக்கும் வந்து சிந்தாமணிக்கும் இது எதுவும் காரணமா இருக்குமோன்னு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இருந்தாலும் பாத்துக்கலாம்டா அப்படின்ற மாதிரி வந்து 2 பேருமே வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. இங்க வந்து சிந்தாமணி தான் வந்து எல்லா வேலையுமே பண்ணிருக்காங்க. காரு டேமேஜ் ஆனதுக்கும் வந்து சிந்தாமணி தான் காரணம். ஆனா அவங்க வாங்கின அமௌண்ட்டும் வந்து 48 லட்சமும் கிடையாது, அதை விட கம்மியான அமௌண்ட் தான். இங்க அந்த அமௌண்ட் கொடுத்தவங்களும் வந்து என்ன பினான்ஸ்காரங்களும் என்ன சொல்றாங்கன்னா, ஏன் மேம் இவ்வளவு அமௌண்டா சொல்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. வாங்கி வச்சுக்கோங்க சார், அவங்க வந்து எனக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துருக்காங்க, நான் நிறைய அசிங்கத்தை பார்த்துட்டேன் அவங்களால, அதனாலதான் இந்த அமௌண்ட் அப்படின்றாங்க. இருந்தாலும் தேவையில்லாத அமௌண்ட்னு எனக்கு தோணுது மேம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு சிந்தாமணி இருந்துகிட்டு, நான் சொல்றதை மட்டும் நீங்க செஞ்சா போதும், அதுக்கு உண்டான பலன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதோட இந்த சீரியல் முடியுது. நாளைக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.